ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு திட்டம், ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக பயன்பெற முடியும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் இப்போ தற்போதைய தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் 10,000 இடத்துக்கு மேற்பட்ட இடத்துல நடத்தின்னு வராங்க. அந்த ஸ்டாலின் முகாம்லேயே பயன்படுத்தி நீங்கள் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும், 5 லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீடு எப்படி பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறதே தெரியல. ஒரு சிலவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு, பட்டா சேஞ்சுக்கு இது போல் மட்டும்தான் பயன்படுத்துறீங்க. இந்த திட்டம் கம்பல்சரியாக இருக்குது. இந்த திட்டத்தை எப்படி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, 2025க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி முழு விளக்கமாக இந்த வீடியோ இருக்க போது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் இருக்கிறவங்க எல்லாருமே பயன்பெற முடியுமா, எப்படி அப்ளை பண்ணிவிட்டு கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் தேவை, நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 லட்சம் வரைக்கும் எப்படி பெற முடியும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான கூடுதல் இன்ஃபர்மேஷனாக ஒரு சில இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறேன். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இதுக்கான செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஈஸியாக உங்கள் நியர்பையில் இருக்கிற உங்களுடன் ஸ்டாலின் நடக்கிற முகாம்லேயே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ஒரே நாளில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக மேக்ஸிமம் சொல்ல போகிறோம். இந்த திட்டம் ஏற்கனவே பயன்பெறவங்களும் எப்படி கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றதையும் கூடுதலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவை கம்பல்சரியாக நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நான் எஃபர்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்துக்கு, உங்கள் தெரிஞ்ச உறவினருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்கும். நம்மளும் எஃபர்ட் போட்டு தான் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கார்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர் அட்டை அப்படின்னே சொல்லலாம், உறுப்பினர் அடையாள அட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் PMJAY அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமாவும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய திட்டமாக அமைஞ்சிருக்கு. 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு இதில் மிகப்பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவுக்கு பயன்படுத்திக்கலாம், காப்பீட்டு பணமாக அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடக்குது அப்படின்றத ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்த்துன்னு வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நான் டைப் பண்ணது போல் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு போட்டு உங்களுடன் ஸ்டாலின் .tngovernment.in அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகாம்களின் விவரம் அறிய அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளிங்க் ஆயின் இருக்கும் ரெட் கலரில். கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்கும். அந்த கிளிக் செய்யவும் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இன்றைக்கி தேதியிலேருந்து நாளைக்கு தேதி அதுக்கு மறுநாள்லாம் எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படின்றத மாவட்டம் வாரியாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். மாவட்டம் தேர்வு செய்க அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்டோட நேமும் இருக்கும். அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படின்றதையும் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து நீங்கள் முகாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னை நார்மலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த முகாம்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் டேட் வைஸாக கூட செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டுக்கு நேராக இன்றைக்கி டேட் என்னவோ அந்த டேட்டுக்கு நேராக பதிவிறக்கம் அப்படின்னு இருக்கும். அதில் பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் எங்கே முகாம் நடக்கும் அப்படின்றத ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் இதே போல் இன்றைக்கி தேதியில் இப்போ சென்னையில் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த ஏரியா, எந்த இடம், மண்டபத்தில் நடக்குதா, ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடக்குதா, இல்லை தாலுகா ஆஃபீஸில் நடக்குதா அப்படின்றத உட்பட்டு அட்ரஸோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இது போல் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் எல்லாமே பயன்படுத்தி எந்தெந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை பயன்படுத்தி தெரிஞ்சிங்க. இந்த வெப்சைட்டில் கீழே பாட்டமில் ஹோம் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அனைத்து துறைகளையும் பார்வையிட அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நகர்ப்புற சேவைகள்,
கிராமப்புற அதாவது ஊரகப்புற சேவைகள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சேவை தேவையான ஆவணங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஊரகத்துலேயும் வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து சிட்டிலையும் வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம், கிராமப்புறத்துலேயும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் தான் வந்து ஊரகத்துலேயும் சரி இல்லை நகர்ப்புறத்திலும் சரி இதே போல் ஆப்ஷன் தான் வந்து காமிக்கும். என்ன ஒன்று அங்கே ரெட் கலரில் காமிக்கும், இங்கே ப்ளூ கலரில் காமிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் சேவைகளை பொறுத்த அளவுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் உறுப்பினராக சேர அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் தகுதி தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தகுதி பொறுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக வந்து இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 1,20,000 வந்து இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ், குடும்ப உறுப்பினருக்கான ஆதார் அட்டை நகல். மேக்ஸிமம் உங்கள் குடும்ப உறுப்பினரில் உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அத்தனை பேரோட ரேஷன் கார்டோட முக்கியமாக ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். அதே போல் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணி டைப் ரைட்டிங்லேயே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் தேவையான ஆவணங்கள் கரெக்டாக வந்து 3 தான். குடும்ப அட்டை கம்பல்சரி எல்லாத்தையும் இருக்கும், அது வந்து தேவை. வருமான சான்றிதழ் நீங்கள் சேவையில் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதை வந்து பயன்படுத்திக்கலாம். குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை நகல், எத்தனை பேர் உறுப்பினர்களாக வந்து ரேஷன் கார்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் வெப்சைட், இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து சர்ச் பாரில் போயிட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. நம்ம எப்படி வந்து டைப் பண்ணுறோமோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சரில் எதனா வந்ததுன்னா அதை விட்டுடுங்க. ஃபஸ்ட்டே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டாக www.cmchistn.com அப்படின்னு வந்து இருக்கும், சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு அஃபிஷியல் இந்த ஸ்கீம் அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இதோட ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஈஸியாக வந்து ஒரு சில டைம் வந்து சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. கீழே பாட்டமில் மெம்பர் சர்ச் எலிஜிபிலிட்டி கிரியேட் பிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலிஜிபிலிட்டி என்னவோ அதை வந்து பார்த்துரும். எலிஜிபிலிட்டி அப்படின்ற டிக் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துருக்கும் சென்டரில், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து லோட் ஆகும். இதில் கிளிக் ஃபார் இங்கிலீஷ் விஷன் அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக படிக்கணும்னாலும் கிளிக் ஃபார் இங்கிலீஷ் விஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷில் வந்து மாறிடும். அதுவும் வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அது போல் வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழ் விஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் கிளிக் ஹியர் தமிழ் விஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கீழே இந்த திட்டத்தில் பயன்பெற தேவையான தகுதி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து அந்த வெப்சைட்டில் செக் பண்ண போல இந்த திட்டத்தில் சேர குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 1,00,000க்கு குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 1,00,000க்கு குறைவாக இருக்கிற வருமான சான்றிதழ் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. அடுத்தது கிராம நிர்வாக அலுவலரிடம் வருமான சான்றிதழ் பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று அட்டை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், உங்களுடைய ஊர்லேயே வந்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்றதையும் வந்து ஒரு 3 பாயிண்டாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சட்டப்பூர்வமான குழந்தைகள், சட்டப்பூர்வமான கணவன் மனைவி, அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டையில் யார் பேர் இடம் பெற்றிருந்தாலும், பெற்றவர்கள் பேர் இடம் பெற்றிருந்தாலும் சரி இல்லை யார் பெற்றிருந்தாலும் அவங்க அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லட்ச ரூபாய் காப்பீட்டு மூலயமா வந்து பயன்பெற்ற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா மெம்பர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில டைம் நீங்கள் ஏற்கனவே வந்து கார்டு வந்து எடுத்து வச்சுருக்கலாம், உங்களுக்கே தெரியாத கூட வந்துடலாம். கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள்லேயே முகாம் மூலயமா நடத்து இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அட்டை வந்து வழங்கினாங்க. அது போல் இருக்கா இல்லையா, நம்ம கார் முன்கூட்டியே இருக்கா, நம்ம உறுப்பினர் பெயர் வந்து இருக்கா அப்படின்னு தெரியாத இருக்கீங்க, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர் இருந்தால் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பரை 333 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரில். அந்த நம்பர் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைனா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, வில்லேஜ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி வந்து சர்ச் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் வச்சும் வந்து சர்ச் கொடுக்கலாம். இது போல் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணும்போது உங்கள் வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் ஃபுல்லாக வந்து வரும். அதுக்கு நேராக பாலிசி அப்படின்னு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 3வது ஆப்ஷனாக ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா கிரியேட் ஏபிஹெச்ஏ நம்பர் அப்படின்னு வந்து இருக்கும். அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கார்டு பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆதார் நம்பர் மட்டும் போதும். ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி பேஸில் நீங்கள் வந்து கார்டு வந்து தயாரிச்சிக்கலாம்.
இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இது சம்மந்தமாக நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோலேயே வந்து இது அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்றத 4 ஸ்டேஜ் சொன்னோன்னா வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோவில் ஆனில் தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி கார்டுக்கான வீடியோ போடுறேன். அடுத்தது இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா NK48 ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். NK48 வந்து செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிலிட்டியோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த ஸ்கீம் மூலிமா வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இப்போ ஒரு டவுட் வந்து வரும், முகாமில் வந்து நான் அப்ளை பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் நான் எங்கே வந்து எடுக்கிறது அப்படின்றத. அதுக்கு மறுபடியும் வந்து குரோம் ப்ரௌசரில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் போயிட்டு CM ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். அதாவது CM ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF இன் தமிழ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா, நம்ம இப்போ டைப் பண்ணுறது போல ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட், இப்போ நம்ம பார்த்த வெப்சைட்லேயே இருக்கிற DK 1,20,000 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000க்கான ஃபார்ம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கிற ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும். அந்த DK ஃபார்ம் மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணவா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டீட்டெயிலாக கேட்கும். அதை டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து டவுன்லோட் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதே போல் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை நீங்கள் நெட் சென்டரில் எங்கன்னா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி முகாமில் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் உறுப்பினர் விண்ணப்ப படிவம் அப்படின்னு. இதுலேயும் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக ரூபாய் 1,20,000 குறைவாக மட்டுமே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குடும்ப அட்டை அவசியம் அப்படின்ற பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 2 பாயிண்ட் தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நார்மல் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுவீங்களோ குடும்ப தலைவரோட பெயர், தகப்பனார் பெயர், ஆண் பெண் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். தொழில் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். பிறந்த தேதி, குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணணும். ஆதார் அட்டை நம்பர் மென்ஷன் பண்ணணும். நிரந்தர முகவரி, உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன முகவரி இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து உறுப்பினர் பெயர், யாரெல்லாம் வந்து உறுப்பினராக கூட வந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய வயது, அவங்களுடைய உறவு முறை என்ன, அப்ளை பண்ணுற தலைவருடைய உறவு முறை என்ன அப்படின்றதையும் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை ஃபுல்லாக வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து ப்ரூஃபோடு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து புதுசாக யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வாங்கினீங்களோ அவங்களாம் வந்து பயன்படுத்திங்க. இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே கார்டு இருக்கலாம், அதுவே தெரியாது இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாத இன்ன வரைக்கும் பயன்பட்டாத வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன ஸ்கீம் போலயே உங்களுடன் ஸ்டாலினில் வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுமா அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலான வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கட்டாயமாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் பண்ணமோ நீங்கள் ஒரே ஷேரில் அந்த எஃபர்ட் மூலிமா வந்து நீங்களும் வந்து பயன்பெற முடியும். மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வேறு ஏதாவது திட்டம் சம்மந்தமாக வந்து வீடியோ வேணும் அப்படின்றதுனா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து டீட்டெயிலாக வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.